திரு கே.சி. பழனிசாமி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில் அவர் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் பேட்டியில் ஒரு தவறான ஒரு புரிதல் பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஏற்பட்டு அது ஊடகங்களில் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. அதில் ஒருவேளை மீண்டும் 2026 பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறதா என்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்தது. அதை திரு ஜெயக்குமார் அவர்கள் அடுத்த நாள் தலைமை கழகத்தில் வைத்து அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக அந்த கருத்தை அல்லது அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை பல தரப்புகளில் வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நேற்று கோவையில் இன்றைக்கு பல நிச்சயம் ஒரு நல்ல முடிவாக பாரதிய ஜனதா கட்சியினோடு கூட்டணி இல்லை என்கிற முடிவை அவர் அறிவித்திருக்கிறார். அதனுடைய நோக்கம் ஆளுகிற திமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். அப்படி வீழ்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மதவாத சக்தியை தவிர மீதி இருக்கிற எல்லோரும் அல்லது யார் வேண்டுமானாலும் அதிமுகவோடு விருப்பப்பட்டு வருகிறவர்கள் இணையலாம் என்று எல்லோருக்குமே அந்த அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த அழைப்பை சிலர் ஏற்றுக்கொள்ளலாம். திமுக கூட்டணியோடு பயணிக்கிற கட்சிகளாகவும் இருக்கலாம், அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பயணிக்கிறவர்களாகவும் இருக்கலாம், அல்லது புதிதாக கட்சியை துவக்கியவர்களாகவும் இருக்கலாம். அது எல்லோருக்குமான பொதுவான ஒரு அழைப்பு. ஆனால் இன்றைய தேதிக்கு இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு ஒரு எதிரான ஒரு உணர்வு எதிர்ப்பு அலை மிக அதிகமாக உருவாகி கொண்டு இருக்கிறது. இன்னும் அது பெரிய அளவில் உருப்பெறல. ஆனால் வருகிற காலகட்டங்களில் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு. 2025 இறுதிக்குள் ஒரு பெரிய அளவில் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு அலை இன்னும் அது உருவாகும். அதனால தான் உள்ளாட்சி தேர்தல் கூட இந்த டிசம்பர்ல நடத்தணும். இந்த அரசாங்கம் உள்ளாட்சியில நல்லாட்சிங்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் கூட அப்படி உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தா அவங்க உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாசம் நடத்தலாம். அது தொடர்பாகவும் பேசலாம். இங்க கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, நீங்க பாஜக அல்லாத கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது 2 நாளைக்கு முன்னாடி அப்படி தனிப்பட்ட முறையில கேட்டகரிக்கல அப்படி ஒரு பதில் சொல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு பிறகு பாஜக அல்லாத கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறதுல ஏதாவது அவருக்கு நெருக்கடி இருக்கா? ஒவ்வொரு நேரத்திலையும் இப்போ ஒரே கேள்விய கிட்டத்தட்ட சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பாகவே கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாச்சு. அப்படி வந்ததற்கு பிறகும் இந்த கேள்வி பத்திரிகையாளர்கள் மத்தியில திரும்ப திரும்ப எல்லா ஊடக சந்திப்புகளிலும் கேட்கப்படுது. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் எப்ப பத்திரிகையாளர்களை சந்திச்சாலும் சத்தியமா நான் சொல்றேன் என்று சத்தியபரமான வாக்குமூலம் கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு தடவை ஒரு முடிவு எடுத்தாச்சு, இல்ல அவங்களோட கூட்டணி இல்லை, அது உறுதியான முடிவு, இறுதியான முடிவுன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சாச்சு. ஸ்பெசிபிக்கா இல்ல நாங்க பாஜகவோட கூட்டணிக்கு போறோம், எங்க முடிவை நாங்க மறுபரிசீலனை செய்திருக்கிறோம், மீண்டும் பாஜகவோடு கூட்டணிக்கு வைப்பதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்று unless otherwise there is a specific reply இல்லாம பொதுவா யார் வேணாலும் வரலாம், கூட்டணி குறித்து நாங்கள் 2026 முடிவெடுப்போம் விலக்கி கேட்க விரும்புகிறேன். பூடகமாக புரிந்து கொண்டு இல்ல பூடகமாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது நீங்கள் உட்பட நீங்களே கூட தொடக்கத்தில் சொன்னீங்க பத்திரிகையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டு அப்படின்னு. பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் அந்த புரிதல் தானே ஏற்பட்டிருக்கும். நீங்க பாஜக அப்படின்னு குறிப்பிட்டு கேட்கும் போது நீங்க ஒத்த கருத்துடைய கட்சிகள் யார் வேண்டுமானாலும் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னா அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கே ரொம்ப ஸ்பெசிபிக்கான கேள்வி, அப்ப பதிலும் ஸ்பெசிபிக்கா இருக்கணும் இல்லையா? எனக்கே அது போல ஒரு குழப்பமான ஒரு ஐயப்பாடு இருந்தது. என்னது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா கேட்கிற பொழுது இவர் அதை சரியா மறுத்து சொல்லலையே, அப்போ ஒருவேளை திரும்ப
பாஜக கூட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு யோசனை இருக்கா என்று சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தது. அது நான் மறுக்கல. ஆனால் அதை உறுதிப்படுத்துகிற விதமாகத்தான் ஜெயக்குமார் சொன்னார். ஆனால் ஜெயக்குமார் ஏன்னா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர் சொல்றத திரு ஜெயக்குமார் அவர்கள் அதை மறுக்கிறது பெரிய அளவுக்கு அது எடுபடாது. அப்ப அவரே அதை கருத்தை பிரதிபலிக்கணும் என்ற நீங்க இப்ப கேக்குறீங்க ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் அதை என்ன சத்திய பிரமாணம் மாதிரி சொல்லணுமா அப்படின்னு கேக்குறீங்க. திமுக ஆளும் திமுகவுக்கும் பாஜக மத்தியில ஆளும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கு, கள்ள உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ அவங்களுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை வருது இல்லையா? இல்ல, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் இன்றைக்கு ஆளுகிற திமுகவுக்கும் ஒரு உறவு இருக்கு, ஒரு மறைமுக உறவு இருக்கு, ஒரு ஒப்பந்தம், அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு பார்க்கணுமா, அது பாஜக திமுக அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில் எடுத்தீங்கன்னா அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுதும் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருந்த உறவுகள் கொச்சைப்படுத்தப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேல போய் கூட்டணியில இடம்பெற்று மத்திய மாநில அரசுகளாக இருப்பது என்பது வேற. இங்க மத்தியில ஒரு அரசும் மாநிலத்தில் ஒரு கட்சியினுடைய அரசும் இருக்கு. கூட்டணியில் இல்லாமலே ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறது வேறு. இல்ல, எப்படி இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்துக்கு இன்றைய அல்லது திமுக கட்சிக்கு, ஏன்னா இப்ப இவங்க திராவிடத்தை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறாங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சி. பாஜக இந்துத்துவாவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறாங்க. திரு திருமாவளவன் அவர்கள் விஜயோட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார்னா அது வேற புரிதலை கொடுத்து விடும். அப்படி கலந்து கொள்வதை திமுக சங்கடமாக நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு உள் அளவுல ஒரு மனசங்கடத்தை அவர்களுக்குள்ள உருவாக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில திரு ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து கலைஞருக்கு சிறப்பு செய்ய, அந்த உள் சங்கடத்தை தானே திரு எடப்பாடி பழனிசாமி புகைச்சல் அப்படின்னு சொன்னாரு. அங்க புகைந்து கொண்டிருக்கிறது, அந்த புகைச்சல் இருந்து வெளியில வரலாம், நிறைய பேர் இங்க இந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொன்னது நீங்க சொல்ற அந்த உள் சங்கடத்தை தானே. இல்ல, அது இல்லாம இப்ப திரு திருமாவளவன் அவர்களை அந்த மதுவிலக்கு மாநாடு யார் போட சொன்னாங்க? அதிமுகவுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன்னு யாராவது அதிமுக இருந்து சொல்ல சொன்னாங்களா? அவராக தானே சொன்னாரு. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்தால்தான் அதிமுக ஜெயிக்கணுங்கிற நிலையில் இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கம் தினசரி அன்பாப்புலர் ஆயிட்டே வருது, தினசரி அன்பாப்புலர் ஆயிட்டே. இப்ப நேற்று கூட அந்த மருத்துவமனையில் நடந்த அந்த ஒரு துரதிர்ஷ்டமான அந்த சம்பவங்கள் போன்றதெல்லாம் மக்கள் மத்தியிலையும் பலத்த ஒரு பாதிப்பை, இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்கிறது. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு அவப்பெயர் வருகிற பொழுது அதிமுக தனித்து நின்றே வீழ்த்துகிற சக்தி இருக்கு. கூட பாஜகவை தவிர்த்து விட்டு, ஆனா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாக்கு பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது. அதுல பாஜகவுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு ஒரு வெறும் 3% தான் இருக்கும். மீதி இருக்கிற அந்த 15% அவர்கள் அதிமுகவோட சேருகிற பொழுதே அதிமுக பெற்ற 23, அந்த 15 வந்ததுன்னா 38% ஆயிடுச்சு. அப்ப திமுகவுடைய வாக்கு வங்கி 46% இருந்தது. இந்த முறை நிச்சயமாக 36% குறைய வாய்ப்பு. நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. பார்க்கல முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிற திரு